நம்ம பிரபாஸ் அவருடைய நடிப்புல பிரசாந்த் நீல் இயக்கத்துல மிகுந்த எதிர்பார்ப்புல உச்சகட்டத்துல இருந்த ஒரு படம் தான் சலார். இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. கேஜிஎஃப் படத்தை இயக்கியிருந்த பிரசாந்த் நீல் அதுக்கப்புறம் பிரபாஸ் இவங்களுடைய காம்போ அப்படின்றதுனால உச்சகட்ட எதிர்பார்ப்புகள்ல ரசிகர்கள் இருந்தாங்க. அண்மையில சலார் படம் வெளியாகி இருந்துச்சு. படம் வெளிவந்து ரசிகர் மத்தியில கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் டேவை தவிர்த்து அடுத்தடுத்த நாட்கள்ல படத்துக்கு தியேட்டர்ல கூட்டமே இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் அதிகமா வைக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா 600 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்காங்க. ஆனா படம் வெளிவந்து 10 நாட்கள்ல இந்த படம் 700 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருந்துச்சு. இந்த படம் வெளிவந்த பிறகு எந்த படங்களும் பெருசா ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த படம் நல்லா இல்ல, ரசிகர்கள் ஏற்கும்படி இல்ல அப்படின்றதுனால ரசிகர்கள் தியேட்டருக்கு வரல அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டு இருக்கு. அதே வேளையில இந்த படத்தை இதுக்கு மேல தியேட்டர்ல ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பா தேராது அப்படின்றத படத்தை முடிவு பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. தற்போது படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்களாம். பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 28 நாட்களுக்கு பிறகுதான் 4 வாரங்களுக்கு பிறகு படம் OTTல ரிலீஸ் ஆகும். ஆனா சலார் படம் இந்த மாதிரி ஒரு நிலைமையை சந்திக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. இதனால ஒரு மாசத்துக்கு முன்பே சலார் படத்தை OTTல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமா முடிஞ்சு இவங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட் இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த சலார் படத்தை வருகிற ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் OTTல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வெளியிடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.